ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ் ஃபுட். வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு அழகான வால் டெக்கர் பார்க்கலாம். கணேஷ் சதுர்த்தி வருது இல்லை, அதனால நம்ம ஒரு சிம்பிளான வால் டெக்கர் பார்க்கலாம். வீட்டில் உள்ள திங்ஸ் வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா என்னோடய அக்கா தான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறா. அவளோட நேம் பார்த்திங்கன்னா பூர்ணிமா. அவளுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ரொம்ப அழகாகவே ட்ராயிங்லாம் பண்ணுவாள். வீட்டில் உள்ள குட்டிச்சாட்டை வந்து நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விநாயகரோட ஃபேஸும் தந்தம் அதெல்லாம் தான் வரைய போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம விநாயகருக்கு கிரீடம் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவே பண்ணலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம விநாயகரோட காது வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், விநாயகரோட காதும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு விநாயகருக்கு கையெல்லாம் வரைஞ்சிக்கலாம். இப்போது நம்மளோட விநாயகர் ஃபேஸும் நம்ம கிரீடமும் வச்சு பார்த்துக்கலாம். இதை வந்துட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கேலோ இல்லை ஒரு பென்சில் ஏதாவது ஸ்டிக் வச்சு கூட மெஷர் பண்ணிக்கோங்க. இதே இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க, ஒரு லாங் ஷீட். அதில் வந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லிட்டு. நம்ம காம்பஸ் வச்சு இதை ரவுண்டாக இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் அதே சென்டரில் வச்சு கொஞ்சம் தள்ளி இன்னும் கொஞ்சம் ரவுண்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு பெரிய ரவுண்டாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய ஷீட்டாக எடுத்து கூட பண்ணிக்கலாம். இல்லை இந்த சைஸ் வேணுனாலும் இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் மெஷர் பண்ணி கூட போட்டுக்கலாம். நம்ம இந்த ரவுண்டாக இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி 2 ஷீட்டையுமே எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதில் பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டை சுற்றி டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு கேப் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃபெவிகாலோட கேப் தான். நீங்கள் வேறு ஏதாவது உங்கள்கிட்ட இந்த மாதிரி சைஸில் இல்லை வேறு சைஸில் கேப் இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதையும் அழகாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக. நம்ம இந்த மாதிரி தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வேறு ஷேப் ஏதாவது வேணுன்னா கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நம்ம திங்ஸ் வாங்கினா அட்டை பாக்ஸ்லாம் வரும் தெரியுமா, அதுலேருந்து ஒரு பீஸ் கட் பண்ணி நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நாங்கள் ரவுண்டாக இதே ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி அழகாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அது மேலே இப்போ ஒட்டிடலாம். இதை ஃபெவிகால் போட்டுட்டு, இது எதுக்காக நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கிறோம். கரெக்டாக அது மேலே ஒட்டிடுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ் இது கூட வந்துட்டு ஒட்டிடலாம் ஃபெவிகால் போட்டுட்டு.
இது ரெண்டுக்கும் நீங்கள் நடுவில் போய் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு வந்துட்டு அது வெளியே வராது, நல்லா ப்ளேஸ் ஆகிக்கும். இந்த மாதிரி கரெக்டாக சுற்றி வச்சுக்கோங்க, இல்லாட்டி நம்ம மாறி மாறி ஒட்டிடுவோம், அப்புறம் ஷேப்பே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகிடும். அதனால் கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க லைனாக. இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அழகாக. நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விநாயகரோட ஃபேஸ் எடுத்து வச்சுக்கிறோம். சும்மா தான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் கண்ணு போட்டு வச்சுருக்கோம். ஆக்சுவலாக பெரிய கண்ணாக வைக்கணும், திரும்ப இதுக்காக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபெவிகால் போட்டுட்டு நம்ம சுற்றி இது கூட ஜிகினா போட்டுக்கலாம். ஏன்னா கிளிட்டர்ஸ் போடும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், அதுக்காகத்தான். இல்லை நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுனா கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம், போஸ்டர் கலர்ஸ் வச்சு கூட. இந்த மாதிரி அடியில் ஒரு ஷீட் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம பேஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக மிச்சதெல்லாம் வெளியே போகும், அது வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அடியில் ஒரு ஷீட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எங்கேயாச்சும் கேப் இருந்ததுன்னா அங்கேயும் இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டுட்டு ஃபில் பண்ணிடுங்க. நம்ம தந்தத்துக்கு பார்த்திங்கன்னா வேறு கலர் தான் கொடுக்க போகிறோம், சும்மா ஒரு அவுட்டர் லைன் மாதிரி. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டிக் வச்சுட்டு அதில் ப்ளேஸ் ஆகாத மாதிரி இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம கண்ணையும் ஃபில் பண்ணிடலாம். தந்தத்துக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்டர் லைன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா கண்ணு தான் வரைய போகிறோம் விநாயகருக்கு. நீங்கள் கண்ணையும் ஐப்ரோவையும் தனித்தனியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். இந்த மாதிரி பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் வச்சு அதை நல்லா வந்து டார்க்காக வரைஞ்சிக்கோங்க. உள்ள ஐபால்ஸ்லாம் போட்டுக்கோங்க, அப்போ தான் கண்ணே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நெக்ஸ்ட் நம்ம விநாயகர் கண்ணை வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். கண்ணு வச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. நெக்ஸ்ட் நம்ம இது எல்லாத்துக்கும் ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி எல்லாம் நம்ம வரைஞ்சி வச்சுருந்த பென்சில் மார்க் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்துட்டு ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா நீங்கள் போஸ்டர் கலர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க.
நம்ம இப்போ விநாயகரோட கிரீடத்தை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம விநாயகரோட காதையும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. உங்களுக்கு வேணும்னா கிரீடத்துக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டிக்கோங்க. பார்க்க வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும், இன்னும் ஹைலைட்டாக. இந்த மாதிரி கிரீடத்துக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணி முடிச்சிருங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு பார்த்திங்கன்னா போஸ்டர் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கலர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பிளாக் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம சுற்றி இருக்கிறதுக்கும் கலர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி அதை ரெண்டாக பிரித்து ஆஃப் சைட் பார்த்திங்கன்னா ப்ளூ, ஆஃப் சைட் ரெட் யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை ஒரு இதுக்கு ப்ளூ, ஒரு இதுக்கு ரெட், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். தான் நம்ம கலர் பண்ணி முடிச்சிட்டோம். பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இது பார்த்திங்கன்னா குல்ஃபி ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். இதை ரேப் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஒரு சின்ன கவர் எடுத்து வச்சுருக்கோம் கோல்டன் கலரில். நீங்கள் டைரி மில்க் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் போட்டுட்டு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம புல்லாங்குழல் வைக்கிறது தான் விநாயகருக்கு. சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணோம். நீங்கள் இந்த மாதிரி சென்டராக வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக. நம்ம இப்போது இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிடலாம். அப்போ தான் ஸ்டிஃபாக நிற்கும். இந்த மாதிரி ஒரு அவுட்டர் லைன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நம்மளோட வால் டெக்கர் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி கூட மாட்டிக்கலாம், இல்லை டேரெக்டாக கூட வாலில் வந்துட்டு மாட்டிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சேனல் நேமுக்கு நேராக இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது கூட இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.